In a box, there are 20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb is selected at random from the box found to be defective is 3 by 8, then find the number of defective bulbs. Non-defective bulbs. Non-defective bulbs equal to the 20. Defective bulbs equal to x. அப்போ total bulbs equal to 20 plus x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது defective is தந்திருக்கான். defective is 3 by 8. defective is 3 by 8. defective is the probability of defective equal to 3 by 8 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இந்த டிஃபெக்டிவ்ங்கிறத நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 by 8. பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா? த என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது ஈக்குவல் டு 3 by 8. அப்போது இதுதான் வந்து நம்ம என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் இப்போ என் ஆஃப் ஏங்கிறது எக்ஸு, என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 20 + எக்ஸு ஈக்குவல் டு 3 by 8. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 8x ஈக்குவல் டு இந்த 3 இன்ட்டு இந்த 20 ப்ளஸ் எக்ஸும் கிடைக்கும். அப்போது 8x ஈக்குவல் டு 3ஆல் மல்டி பண்ணால் 60 ப்ளஸ் 3x அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த 3 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 8x மைனஸ் 3x ஈக்குவல் டு 60. அப்போது 5x ஈக்குவல் டு 60. அப்போ x ஈக்குவல் டு 60 டிவைட் பை த 5. therefore x equal to 12. அப்போது எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். அப்போது நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் equal to the 12. The king and queen of diamonds. The queen and jack of hearts. Jack and king of spades are removed from the deck of 52 playing cards and then well shuffled. Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is the first division a clover, second division a queen of red card, third division a king of black card. இப்போ டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் வந்து என்ன கலர் இருக்குன்னா ரெட் கலர் இருக்குது. அதில் ரெட் கலரில் அந்த டைமண்ட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா கிங்கு கியூனு ரெண்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது டைமண்டில் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா டோட்டல் கார்டு வந்து டைமண்டில் 13 இருக்கும். அதில் கிங்கு கியூனு அந்த 2 கார்டு ரிமூவ் பண்ணதுனால இங்கே வந்து நமக்கு 11 கார்ட்ஸ் வந்து இப்போ ஹார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட்டுங்கிறது ரெட் கலர் இருக்கும். அதுலேருந்து ஹார்ட் கார்டுலேருந்து ஹார்ட்டில் வந்து மொத்தம் 13 கார்டு இருக்கும். அதில் கியூன் கார்டும் இந்த ஜாக் கார்டும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. கியூன் ஜாக் 2 ரிமூவ் பண்ணிட்டா 2 கார்டு ரிமூவ் பண்ணிடும். இப்போ 13ல் 2 போச்சுன்னா 11 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேடுங்கிறது பிளாக் கலர் இருக்குது. அதில் ஜாக்கு கிங்கு 2 ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ டோட்டல் கார்டு வந்து ஸ்பேடில் வந்து 13 இருக்கும். 13ல் 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். அடுத்தது கிளாவர் கார்டில் வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணல அப்படிங்கும்போது அது டோட்டலாகவே 13 தான் இருக்கும். அப்படி வச்சுக்கிறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இன் எ பேக். அப்போது டோட்டல் numbers of cards in a pack. பேக்கில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா 11. இது 33 ஆச்சு. 11 13 எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 46 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஏ கிளாவர். அப்போ கெட்டிங் ஏ கிளாவர் கார்டு. கெட்டிங் ஏ கிளாவர் கார்டு அதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கிளாவர் கார்டு அப்படிங்கிறது எத்தனைக்குன்னா 13 கார்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ஏன்னு எடுத்துட்டோம்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 13. அப்போது இது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு த என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். அப்போது 13 டிவைடட் பை த 46 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அது செகண்ட் டிவிஷன். அதுலேயே செகண்ட் டிவிஷன் எ கியூன் ஆஃப் ரெட் கார்டு. எ கியூன் ஆஃப் ரெட் கார்டு
queen of red cards. இதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ queen of red cards அப்படிங்கிற ரெட் கலரில் வந்து டைமண்ட் இருக்குது. டைமண்டில் ஒரு queen போச்சு. ரெட் கலரில் 2 டைப் இருக்குது. ரெட் கலரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைமண்டு, இன்னொன்று ஹார்ட்டு. அப்போ டைமண்ட் ஹார்ட்டு ரெண்டுலேயுமே வந்து queenங்கிறது ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ரெட் கலரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கார்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்டு அண்டு ஹார்ட்டு. டைமண்ட் அண்டு ஹார்ட்ஸ். இப்போ ரெண்டுலேயுமே வந்து க்யூனு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, ஏற்கனவே ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டுலேயுமே க்யூனே இல்லை அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் க்யூன்ஸ் வந்து இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போது நம்பர் ஆஃப் க்யூன் ஈக்குவல் டு இந்த 0 வரும். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது P ஆஃப் B ஈக்குவல் டு நமக்கு 0 தான் வரும். அடுத்தது தேர்ட் ஒன். இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, a king of black card. A king of black card. The king of black cards. அப்போ பிளாக் கலரில் இருக்கிறது ஒன்று ஸ்பேடு, இன்னொன்று கிளாவர். அப்போது ஸ்பேடில் ஒரு கிங்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ கிளாவரில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. அப்போது பிளாக் கலர் கிங் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த n ஆஃப் C ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது P ஆஃப் C ஈக்குவல் டு the n ஆஃப் C டிவைடட் பை n ஆஃப் S ஈக்குவல் டு 1 டிவைட் பை டோட்டல் வந்து 46. திரும்ப சொல்கிறேன், கிங் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். பிளாக் கார்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பேடு அண்டு இன்னொன்று என்னது கிளாவர். இந்த 2 தான் இருக்கும். ஸ்பேர்லேருந்து ஒரு கிங்கை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஏற்கனவே. அப்போ கிளாவரில் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு கிங் இருக்கும். அதனால தான் n ஆஃப் C ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ P ஆஃப் C ஈக்குவல் டு n ஆஃப் C டிவைட் பை n ஆஃப் S. அப்போ 1 டிவைட் பை 46 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். Sum number 13. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? Area of the rectangle. Area of the rectangle. Area of the rectangle வந்து length into breadth அப்படின்னு போடும்போது 4 into 3 feet square feet. அப்போது 4 into 3 வந்து 12. அப்போது 12 square feet. 12 square feet. இப்போ radius of the circle. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 1 feet அப்படின்னு தந்திருக்காங்க. 1 feet தந்திருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயரு. இதில் வந்து வேல்யூ அப்படி பண்ணோம்னா பை இன்ட்டு இந்த 1 ஸ்கொயர் போடுவோம். அப்போ இந்த இடத்துல பை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வரும். 5 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இது வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது எஸ்ன்னு எடுத்துக்கலாம். n ஆஃப் எஸ். அப்போது இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் போயிருந்தா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த கேம் தான் கேட்டிருக்கான். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கேம். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கேம்னா அந்த சர்க்கிள்குள்ளே விழுந்தால் தான் அது வின்னிங் கேம். அப்போது சர்க்கிளுடைய ஏரியா தான் மொதல் வரணும். அப்போது n ஆஃப் சர்க்கிள் ஏரியா divided by n of rectangle area. அப்போ ஈக்குவல் டு த சர்க்கிள் ஏரியாங்கிறது நமக்கு பை டிவைடட் பை ரெக்டாங்கிள் ஏரியாங்கிறது 12. இப்போ பை பை 12 கிடைக்குது. பையுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.14 டிவைடட் பை 12. இதை வந்து 100ஆல் மேலே கீழே மல்டி பண்ணோம்னா 314 டிவைடட் பை 1200 கிடைக்குது. அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 157 டிவைடட் பை த 600 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். நம்பர் 14. The two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both visit the shop on the same day, different days, consecutive days?
இப்போ பிரியா விசிட் த ஷாப். இப்போ மண்டே டு சாட்டர்டேன்னு சொல்கிறதுனால மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எழுதிக்கேன், டே மட்டும் எழுதிக்கும். அதேமாதிரி அமுதன் விசிட் த ஷாப். அதே மாதிரி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அவங்க போகிறாங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, த தேர்ஸ்டே, த ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் விசிட் பண்ணுறான். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஈக்குவலி லைக்லின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அதனால் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மண்டே எடுத்துக்கலாம். மண்டே இதில் இருக்க டேயோட பேர் பண்ண போகிறோம். மண்டே டியூஸ்டே, மண்டே வெட்னஸ்டே, மண்டே தேர்ஸ்டே, மண்டே ஃப்ரைடே, மண்டே சாட்டர்டே. அடுத்து டியூஸ்டே எடுத்துக்கிறோம். டியூஸ்டே எடுத்துகிட்டு இங்கே கீழே இருக்க டேஸோட பேர் பண்ணோம்னா டியூஸ்டே மண்டே, டியூஸ்டே வெட்னஸ்டே, டியூஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே ஃப்ரைடே, டியூஸ்டே சாட்டர்டே. இந்த மாதிரி எல்லா டேவும் நம்ம பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மண்டே, அடுத்தது டியூஸ்டே, அடுத்தது மண்டே வெட்னஸ்டே, அடுத்தது மண்டே தேர்ஸ்டே, அடுத்தது மண்டே ஃப்ரைடே, அடுத்தது மண்டே சாட்டர்டே. இப்போ மண்டேயில் முடிச்சாச்சு. அடுத்து டியூஸ்டே எடுத்துக்கிறோம். இதேமாதிரி போட போகிறோம். டியூஸ்டே, அடுத்தது டியூஸ்டே மண்டே, அடுத்தது டியூஸ்டே, இந்த டியூஸ்டே வெட்னஸ்டே, அடுத்தது டியூஸ்டே இந்த தேர்ஸ்டே, அடுத்தது டியூஸ்டே ஃப்ரைடே, அடுத்தது டியூஸ்டே சாட்டர்டே. அடுத்தது நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே எடுத்துக்கிறோம். இந்த வெட்னஸ்டே மண்டே, அடுத்தது வெட்னஸ்டே டியூஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே, அடுத்தது வெட்னஸ்டே ஃப்ரைடே, அடுத்தது வெட்னஸ்டே சாட்டர்டே. அடுத்தது தேர்ஸ்டே மண்டே, அடுத்தது தேர்ஸ்டே டியூஸ்டே, வெட்னஸ்டே, அடுத்தது தேர்ஸ்டே, அடுத்தது தேர்ஸ்டே ஃப்ரைடே, அடுத்தது தேர்ஸ்டே சாட்டர்டே அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரைடே எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃப்ரைடே மண்டே, அடுத்தது ஃப்ரைடே டியூஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே வெட்னஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே தேர்ஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே அடுத்தது ஃப்ரைடே சாட்டர்டே. அடுத்தது சாட்டர்டே எடுத்துக்கிறோம். இப்போ சாட்டர்டே மண்டே, அடுத்தது சாட்டர்டே டியூஸ்டே, நெக்ஸ்ட்டு இந்த சாட்டர்டே வெட்னஸ்டே, சாட்டர்டே தேர்ஸ்டே, அடுத்தது சாட்டர்டே ஃப்ரைடே, சாட்டர்டே எழுதியாச்சு. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 36 எலிமெண்ட்ஸ் வந்து 36 எலிமெண்ட்ஸு நமக்கு இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிட் த ஷாப் ஆன் சேம் டே. விசிட் த ஷாப் ஆன் சேம் டே. ஒரே நாளில் ரெண்டு பேரும் கடைக்கு விசிட் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏன்னு எடுத்துட்டோம்னா, ஒரே நாள் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மாதிரி வந்தால் தான் ஒரே நாள்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, அடுத்தது டியூஸ்டே, அடுத்தது வெட்னஸ்டே, அடுத்தது தேர்ஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே. அப்போ டோட்டலாக இதில் வந்து நமக்கு ஒரு 6 டேஸ் வருது. அப்போ n of A equal to 6. அப்போ P of A equal to the n of A divided by n of Sன்னு எழுதுவோம். அப்போது ஈக்குவல் டு n of Aங்கிறது 6 divided by 36. அப்போது 1/6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது the second division. இப்போ செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, both will visit the shop on different days. அப்போது visit the shop on different days. அப்போது டிஃப்ரெண்ட் டேஸும்போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, P of A bar அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ P of Aங்கிறது சேம் டே. அப்போ P of A barனால் அதனுடைய ஆப்போசிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படின்னு வரும். இது ஃபார்முலா என்ன, P of A bar ஃபார்முலா 1 - P of A. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 1 - 1/6. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6 - 1 divided by 6.
அப்போது 5/6. அப்போ இதை டிஃப்ரெண்ட் டேஸில் வந்தது, விசிட் பண்ணது. அடுத்தது தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேஸ். விசிட் த ஷாப் ஆன் கான்சிக்யூட்டிவ் டேஸ். இப்போ கான்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படிங்கிறத விசிட் த ஷாப் ஆன் கான்சிக்யூட்டிவ் டேஸ். கான்சிக்யூட்டிவ் டேஸ்னால் என்னென்னா அடுத்தடுத்த நாள். இப்போ அடுத்தடுத்த நாளுங்கும்போது இது பின்னு எடுத்துக்கலாமே. பிங்கும்போது அடுத்தடுத்த நாளும்போது என்ன வரும், மண்டே டூஸ்டே. அப்போ மண்டே டூஸ்டேங்கிறது ரெண்டு கண்டினியூஸ் டே, கான்சிக்யூட்டிவ் டேஸு. அடுத்தது டூஸ்டே வெட்னஸ்டே, அடுத்தது வெட்னஸ்டே தேர்ஸ்டே, அடுத்தது தேர்ஸ்டே ஃப்ரைடே. இதெல்லாம் கான்சிக்யூட்டிவ் டேஸ். அடுத்தது ஃப்ரைடே சாட்டர்டே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்னு கிடைக்கும். அப்போது n of b ஈக்குவல் டு 5. அப்போது p of b இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா p of b ஈக்குவல் டு the n of b divided by n of s அப்படின்னு எழுதுவோம். அப்போ 5 divided by the 36. Sum number 15. In a game, the entry fee is ₹150. The game consists of tossing a coin 3 times. The Dana bought a ticket for entry. If 1 or 2 heads so, she get her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she get double entry fee. Second division just gets her entry fee. Third division lost the entry fee. But tossing a coin 3 times. Tossing a coin 3 times. அப்போ டாஸிங் காயின் 3 times போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா ஹெட்டு 3 ஹெட்டு போட்டாச்சு. அடுத்து 2 ஹெட்டு வரமாயி ஹெட்டு டெய்லு. இதை மாற்றி எழுதுவோம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு, அடுத்தது டெய்லு ஹெட்டு. அடுத்து ஒரு ஹெட்டு வரமா எழுதுகிறோம். ஹெட்டு டெய்ல், அடுத்தது டெய்லு ஹெட்டு டெய்ல். இதை மாற்றி எழுதிக்கோம். அடுத்தது டெய்லு ஹெட்டு, அடுத்தது 3 டெய்ல் வரமாய் நம்ம எழுதிக்கிறோம். அப்போது டோட்டலாக இதில் எவ்வளோக்குன்னா 8 இருக்கும். அப்போது n of s ஈக்குவல் டு 8. இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் டபுள் என்ட்ரி ஃபீ. டபுள் என்ட்ரி ஃபீ வரணும்னா அவன் என்ன வரணும், கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீ. அப்போ கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீனா இங்கே வந்து அவனுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹெட்ஸ் வந்தால் தான் அவனுக்கு வந்து டபுள் என்ட்ரி கிடைக்கும். அப்போ அப்பியர் 3 ஹெட்ஸ் அப்பியர் ஆனால் தான் நமக்கு வந்து டபுள் என்ட்ரி ஃபீயே கிடைக்கும். அப்போ அப்பியர் 3 ஹெட்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏன்னு எடுத்துட்டோம்னா ஏ ஈக்குவல் டு 3 ஹெட்ஸு அப்பியர் ஆகுது. அப்போ தான் அவனுக்கு வந்து டபுள் என்ட்ரி ஃபீ கிடைக்குது. அப்போது n of a ஈக்குவல் டு 1 ஆயிரும். அப்போது இந்த இடத்துல p of a ஈக்குவல் டு the n of a divided by n of s எழுதுவோம். அப்போது 1/8 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது செகண்ட் ஒன் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் கெட் ஹேர் என்ட்ரி ஃபீ. கெட் ஹேர் என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜஸ்ட்டு கெட் ஹேர் என்ட்ரி ஃபீ. இதுக்குரிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 ஹெட்ஸ் அப்பியர் ஆனால் 1 or 2 ஹெட்ஸ் அப்பியர். இதில் வந்து 3 ஹெட்ஸ் அப்பியர். இதில் வந்து 3 ஹெட்ஸ் வந்து அப்பியர். இதில் வந்து 1 or 2 ஹெட்ஸு அப்பியர். 1 or 2 ஹெட்ஸ் அப்பியர் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஜஸ்ட்டு என்ட்ரி ஃபீ மட்டும் கிடைக்குது. இதை நம்ம பின்னு எடுத்துட்டோம்னா அப்போ 1 or 2 ஹெட்ஸ் அப்படிங்கும்போது 2 ஹெட்ஸ் வருதுலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு, அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போது ஒரு ஹெட்டு வருது பார்த்திங்கன்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு. அப்போது டெய்லு ஹெட்டு அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வருது. அப்போது n of b ஈக்குவல் டு 6. அப்போது p of b ஈக்குவல் டு the n of b டிவைடட் பை n of s அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல 6 டிவைட் பை 8, அப்போ 3 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா லாஸ் த என்ட்ரி ஃபீ. இப்போ லாஸ் த என்ட்ரி ஃபீ எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹெட்டே வராமல் இருந்தால் தான். இந்த நாட் அப்பியர் ஹெட்டே வராமல் இருந்தால் தான்.
ஹெட்டே வரலைன்னா தான் லாஸ் ஆகும். இப்போ ஹெட்டே வரலைன்னா எப்போ என்ன வரும், டைல் மட்டும் தான் வரும். அப்போ சி ஈக்குவல் டு டைலு டைலு டைல். அப்போது என் ஆஃப் சி ஈக்குவல் டு நம்ம என்ன என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1. அப்போது பி ஆஃப் சி ஈக்குவல் டு இந்த என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 1 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe, like, comment, share and click on the bell button.